செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் இன்று பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கிறது. கட்சியின் தலைமை கட்டுக்கோப்பாக தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்சியின் தலைமையின் அறிவுறுத்தலை ஏற்காமல் பாமகவினர் வேன் மீதும் ஜன்னல் மீதும் அமர்ந்து பாமகவினர் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. கட்சி கொடியை கட்டிக்கொண்டு கூச்சலிட்டு செல்லும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவிடந்தையில் இன்று பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கிறது. விழுப்புரம், திருவண்ணாமலை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பாமகவினர் மாநாட்டிற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் ஆபத்தை உணராமல் அதிவேகமாக பாமகவினர் செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீண்டும் இணைப்பில் சக்திவேல் வந்துள்ளார். சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. வணக்கம் ரவினா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் இன்று மாலை நடைபெறும் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டிற்கு வட மாவட்டமான விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் என திரளானோர் பயணித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நிர்வாகிகளும் இளைஞர்களும் கார், வேன், பேருந்துகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியையும் வன்னியர் சங்க கொடியையும் கட்டிக்கொண்டு மிகுந்த ஆரவாரத்துடன் கூச்சலிட்டு கட்டிக்கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிக அளவிலான வாகனங்கள் அதிவேகமாக மாமல்லபுரம் ஈசிஆர் சாலையில் பயணித்தபடியே இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் வேனில் வந்த இளைஞர் ஒரு வேனில் 3 பேர் அமர்ந்து மேலே வேன் மீது அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதே வேனில் ஒரு இளைஞர் படியில் தொங்கியபடியும் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற இளைஞர்களின் செயல் சக பயணிகள், அதாவது மற்ற வாகனங்களில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளாக உள்ளது. காவல்துறையின் அறிவுறுத்தலையும் மீறி இது போன்ற இளைஞர்கள் செயல் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.